சூரியன் மறைவதோடு மக்ரிபுடைய நேரம் ஆரம்பமாகிறது. இந்த சூரியன் மறைகிற போது நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான சுன்னத்துகள் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான ஜுன்ஹுல் லைல் அவ் அம்சைத்தும், நீங்கள் மாலையை அடைந்து விட்டால் அல்லது இரவுக்குள் நுழைந்து விட்டால், ஃபகுஃபு சுபியானக்கும், உங்களுடைய குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் அவர்களை தடுத்து வையுங்கள். ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனஇதின், ஏனென்றால் அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் வெளிப்படுகிறார்கள். ஃபஇதா தஹபத் ஸாஅத்தும் மினல் லைலி ஃபஹல்லூஹும், ஒரு குறிப்பிட்ட நேரம் போய்விட்டால் நீங்கள் குழந்தைகளை விடுங்கள், அவர்கள் விரும்பியபடி இருக்கட்டும். அக்லிகுல் அபுவாப், அதே போன்று நீங்கள் கதவுகளை மூடி வைத்துக் கொள்ளுங்கள். வத்குர்ஸ்மல்லா, அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹுடைய பெயரை நினைவுபடுத்துங்கள். ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகா, மூடப்பட்டுள்ள எந்த கதவுகளையும் ஷைத்தான் திறக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 3304வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமிலே 2012வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸிலே மக்ரிபாகிவிட்டால், சூரியன் மறைந்து விட்டால், நம்முடைய குழந்தைகளை வெளியே விடாமல் வீட்டுக்குள் தடுத்து வைப்பது சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த நேரம் ஷைத்தான் வெளிப்பட்டு ஃபித்னாக்களை பண்ணுகிற நேரமாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதே போல இந்த ஹதீஸிலே வீட்டு கதவுகளை அந்த நேரத்தில் மூடி வைப்பதும் சுன்னா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். மக்ரிபுடைய நேரத்தில் வீட்டு வாசல்களை திறந்து வைக்காமல் மூடி வைப்பது. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸிலே, சஹீஹ் முஸ்லிமிலே 2013வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா துர்சிலு ஃபவாஷீக்கும், லா துர்சிலு ஃபவாஷியக்கும் வ சுபியானக்கும் இதா காபத்திஷ் ஷம்ஸ், சூரியன் மறைந்து விட்டால் உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய கால்நடைகளையும் நீங்கள் வெளியே அனுப்ப வேண்டாம். ஃபஇன்ன ஷயாத்தீன தம்பஇது இதா காபத்திஷ் ஷம்ஸ், சூரியன் மறைந்து விட்டால் ஷைத்தான்கள் வெளிப்படுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த ஹதீஸில் மேலதிகமாக கால்நடைகளையும் அந்த நேரத்தில் கட்டி வைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உண்மையிலே இந்த ஹதீஸை நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் படித்தார்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த நடைமுறை கடந்த காலங்களில் மக்கள் மத்தியிலே இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மக்ரிபுடைய நேரமாகிவிட்டால் குழந்தைகளை வீட்டுக்குள் எடுத்து விடுவார்கள். அதே போல கால்நடைகளை எல்லாம் மக்ரிபுடைய நேரத்திற்கு முன்னரேயே கட்டி வைத்து விடுவதை நாம் அவர்களுடைய நடைமுறையிலே பார்க்கலாம். அதே போல வீட்டு கதவுகள், ஜன்னல்கள் அனைத்தையும் அவர்கள் மூடிவிடக்கூடிய நடைமுறை இருந்திருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த நடைமுறை தொடர்ந்தும் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மக்ரிபுடைய நேரம் வந்துவிட்டால் நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான சுன்னாதான், மக்ரிப் தொழுகைக்கு முதல் 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்வது. மக்ரிப் தொழுகைக்கு முன்னர் 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்வது சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கப்ல ஸலாத்தில் மக்ரிப், சல்லு கப்ல ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிப் தொழுகைக்கு முதல் தொழுது கொள்ளுங்கள், மக்ரிப் தொழுகைக்கு முதல் தொழுது கொள்ளுங்கள் என்று 2 தடவை சொல்லிவிட்டு 3வதாக சொன்னார்கள், லிமன் ஷாஅ, விரும்பியவர்கள் என்று சொன்னார்கள். இந்த விரும்பியவர்கள் என்று அவர்கள் சொன்னதிலிருந்து 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்வது சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸ் புகாரியிலே 7368வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல இந்த ஹதீஸை சஹாபாக்களும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பல செய்திகளிலே நாம் பார்க்க முடிகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே 503வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லக்கத் ரஅய்து கிபார அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யப்ததிரூன ஸவாரிய இன்தல் மக்ரிப். மக்ரிபுடைய நேரத்தில் தூண்களுக்கு முன்னால் பெரிய சஹாபாக்கள் விரைந்து வந்து நின்று தொழுவதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அதாவது மக்ரிபுக்கு ஜமாத் ஸ்டார்ட் ஆகுவதற்கு முன்னால் தூண்களுக்கு முன்னால் விரைந்து வந்து 2 ரக்காத்துக்கள் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த செய்தியிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே நம்ம சுத்ராவுடைய சட்டம் பார்த்திருக்கிறோம். இந்த ஹதீஸும் நமக்கு சுத்ராவினுடைய தொழுகையின் போது முன்னால் ஒரு தடையை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துவதை காணலாம். அதே போல இன்னும் ஒரு ரிவாயத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா பில் மதீனா, நாங்கள் மதீனாவில் இருக்கிற போது ஃபஇதா அஸ்ஸனல் முஅஸ்ஸின் லிஸலாத்தில் மக்ரிப் இப்ததரு ஸவாரி, மக்ரிப் தொழுகைக்காக முஅஸ்ஸின் அதான் சொல்லிவிட்டால் தூண்களை நோக்கி சஹாபாக்கள் விரைந்து வருவார்கள். ஃபயர்கஊன ரக்அத்தைனி ரக்அத்தைன், 2 அவர்கள் தொழுவார்கள். ஹத்தா இன்ன ரஜுலல் கரீப லா யத்குலுல் மஸ்ஜித ஃபயஹ்ஸிபு அன்ன ஸலாத கத் சுல்லியத் மின் கஸரத்தி மன் யுஸல்லீஹிமா. ஒரு புதியவர், ஒரு வெளியூர்வாசி அங்கே வந்தால் நினைப்பார் ஜமாத் தொழுகை முடிந்து விட்டது என்று. அந்த அளவுக்கு எல்லோருமே அந்த 2 ரக்காத்துக்களை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சஹீஹ் முஸ்லிமிலே 837வது இலக்கத்திலே நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியிலே சஹாபாக்கள் அதான் சொல்வதற்கு முன்னரேயே மக்ரிப் தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு போயிருந்தார்கள் என்பதையும் நாம் சேர்த்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. முஅத்தின் அதான் சொல்லவுடன் அவர்கள் எழுந்து நின்று தொழுகிறார்கள் என்றால் அதான் சொல்வதற்கு முன்னரேயே மஸ்ஜிதுக்கு போய்விடுகிறார்கள். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், தொழுகைக்காக நேர காலத்தோடு செல்வது என்பது, மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு செல்வது என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபா பெருமக்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதில் உள்ள நன்மைகள் என்ன என்பதையும் சென்ற வகுப்புகளிலே நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இந்த 2 ரக்காத்துக்களும், மக்ரிபுக்கு முன்னால் தொழக்கூடிய இந்த 2 ரக்காத்துக்களும் அஸ்ஸுனன் அர்-ராத்திபா என்று சொல்லக்கூடிய அந்த 12 ரக்காத் லிஸ்டுக்குள் வரமாட்டாது. அதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். யாரொருவர் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துக்கள் சுன்னத் தொழுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் லிஸ்டில் இந்த 2 ரக்காத் வரமாட்டாது. இது எக்ஸ்ட்ரா 2 ரக்காத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவர்க்கத்தில் வீடு பெற்றுத்தரக்கூடிய அந்த 12ம் அது செப்பரேட் ஆனது. லுஹருக்கு முன்னால் 4, லுஹருக்கு பின்னால் 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, ஃபஜ்ருக்கு முன்னால் 2. இதுதான் அந்த 12 அஸ்ஸுனன் அர்-ராத்திபா என்று அதற்கு பெயர் சொல்லப்படும். அந்த 12ம் தொழுதால் அதற்கு செப்பரேட் நன்மை என்னன்னு கேட்டால் சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்பதாகும். ஆனால் இது எக்ஸ்ட்ராவாக நாம் தொழ வேண்டிய 2 ரக்காத், விரும்பியவர்களுக்கு இது சுன்னத் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பொதுவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைன குல்லி அதானைனி ஸலாத்துன், பைன குல்லி அதானைனி ஸலாத்துன், 2 பாங்குகளுக்கும், அதாவது பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் ஒரு தொழுகை இருக்கிறது, பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையில் ஒரு தொழுகை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள், லிமன் ஷா, விரும்பியவருக்கு என்று சொன்னார்கள். இப்ப விரும்பியவர்கள் ஒவ்வொரு அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில், அது எல்லா வக்தாகவும் இருக்கலாம், அஸ்ராக இருக்கலாம், மக்ரிபாக இருக்கலாம், எந்த வக்தாக இருந்தாலும் 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளலாம் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.